தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் வருகின்ற வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் சமூக அவலம் இவ்வளவு கேவலமாக சென்றிருக்கிறதே. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழனுடைய பெருமையெல்லாம் உலகத்திலே பார்க்கின்றவர்கள் இந்த வீடியோக்களை பார்த்து ரொம்ப தமிழனை கேவலமாக நினைக்கக்கூடிய காட்சிகளை இந்த 10 நாட்களா பார்க்கிறோம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். யார் வேணாலும் ஜனநாயகத்தில் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் ஆதரிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு வலைதளங்களில் கூடிய பதிவுகளை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதை சுத்தி இருக்கக்கூடிய தாவேகா கட்சியினர் அதை கைகூட்டி சிரிக்கிறாங்க. எவ்வளவு வேதனையானது பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லுது, ஸ்டாலினோ எடப்பாடியோ முதலமைச்சர் ஆயிட்டா நாங்க அனைவருமே கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பெண்ணு சொல்லுது, நான் கிறிஸ்துவ பெண், உண்மையான கிறிஸ்தவன் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுக்கணும், திமுக அண்ணா திமுக ஓட்டு போட்டிருந்தா அவன் கிறிஸ்தவனே இல்ல, மத கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி. அதை போன்று இன்னொரு பெண்ணு சொல்லுது, ரோட்ல கூட்டி தள்ளுறாங்க பாருங்க, அவங்களுக்கு சாதாரணமா தெரியுது, குப்பையை அகற்றவங்களும் சாதாரணமா தெரியுது. அந்த பொண்ணுக்கு குப்பையை அகற்றவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கேன், எங்க அண்ணன் விஜய் 10 பொண்டாட்டி வைப்பாரு, நான் தேவைப்பட்டா எங்க அண்ணன் விஜய்க்கு பொண்டாட்டியாவும் இருப்பேன். இது ஒரு பெண்ணு பேட்டி வந்துகிட்டு இருக்குங்க. வேதனையா இருக்கு. இப்படியா பேசுறது பெண்கள்? இது ஒரு தலைவன் அவர் அறிக்கை கொடுக்க வேணாமா, ஒரு ஆலோசனை சொல்ல வேணாமா, இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அவரு தேர்தல் விதிகளுக்கு குழந்தைகளை சிறார்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனா அவர் கடைசியா நீலாங்கல் கூட்டத்தில் என்ன சொல்றாரு, வாக்காளர் பெரியோர்களேன்னு சொல்லலாம், தாய்மார்களேன்னு சொல்லலாம், வீட்டில் இருக்கிற குட்டீஸுகளே, யார் 3 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளைய கூப்பிடுறாரு விஜய், குட்டீஸுகளே உங்க தாத்தா உங்க பாட்டி வீட்டில் யாரையும் விடாதீங்க, அடம்பிடிங்க, சாக்லேட் வாங்கி சாப்பிடாதீங்க, நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு தலைவன் தவறான கலாச்சாரத்தை பரப்பி இப்ப 4ஆம் தேதி தேர்தல் முடிவை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய கவலை அளிக்குது. சமூகத்தில் அக்கறை உள்ளவன்